ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் வாட்ச். இந்த காலகட்டத்தில், நவீன காலகட்டத்தில் ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப இலகுவாக்கிடுச்சு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட ஒரு அதிநவீனமான ஒரு யுகத்துக்கே நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி பொதுவாக, மற்றும் இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வாட்ச், இது என்ன வாட்ச்னா கூகுள் பிக்சல் 3 வாட்ச். இது ஒரு 6 மாதத்துக்கு முந்தைய தான் வெளியாகிருக்கு ஆக்சுவலாக. ஓகேங்களா? ரொம்ப ஸ்லீக்காக நல்ல சூப்பரான ஒரு டிசைனில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ சாம்சங் கேலக்ஸி ஆப்பிள் சாம்சங் கேலக்ஸி ரெண்டுமே ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச் அந்த ஏரியாவில் புரட்சி பண்ணிகிட்டு இருக்கிற இந்த கட்டத்தில் கூகுள் பிக்சலும் ஃபோன் பிக்சல் 9 இப்போ சமீபத்தில் வெளியிட்டாங்க. அப்புறம் பிக்சல் 3 வாட்ச், பிக்சல் 2 இருந்தது, இப்போ அது அப்கிரேட் ஆகி பிக்சல் 3 வந்திருக்கு. பாருங்கள், வாட்சினுடைய பின்பக்கம் சென்சார்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதேமாதிரி இங்கே உள்ள அந்த பட்டன்ஸ், பெசலு, இங்கே உள்ள அந்த பிரைட்டான டிஸ்பிளே. ஓகேங்களா? நல்ல அற்புதமான லைட் வெயிட்டடான ஒரு வாட்ச் ஆக்சுவலாக. ஒரு சூப்பரான ஒரு ஏஸ்தட்டிக் லுக், ப்ளீஸிங் லுக், லைட் வெயிட், ரொம்ப க்ளீனான இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்லலாம். பொதுவாக ஸ்மார்ட் வாட்ச் எதுக்கெல்லாம் உதவுது, நம்ம வாழ்க்கையை எவ்வளோ இலகுவாக்குது. அப்புறம் இந்த வாட்ச், குறிப்பாக இந்த கூகுள் பிக்சல் 3 வாட்சில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, இந்த ஸ்பெஷாலிட்டி பெரும்பாலும் மற்ற ஸ்மார்ட் வாட்சஸ்லையுமே இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த வாட்சினுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. இல்லைங்களா, இசிஜி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு விரலை வச்சு அது அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ஒரு ரிப்போர்ட்டு இந்த ஃபோனு ஜெனரேட் பண்ணது இந்த ஃபிட்பிட் சாஃப்ட்வேர் மூலமாக நம்மள்கிட்டேருந்து வந்த டேட்டாவை யூஸ் பண்ணி பாருங்கள். டோட்டல் நம்ம இசிஜி ரிப்போர்ட்டு ரொம்ப கிளியராக, தெளிவாக நார்மல் சைனஸ் ரிதம்னு போட்டு அந்த மெடிக்கல் நோட்ஸ் கிளியராக, நம்ம அந்த ஏற்ற இறக்கங்கள் ஃப்ளக்சுவேஷன் கிளியராக போட்டிருக்கு. பார்த்தீங்களா? அதிலே ஒரு தவளம் போட்டிருக்காங்க. வி அனலைஸ் டேட்டா கலெக்டட் பை த எலக்ட்ரிக்கல் சென்சார்ஸ். இந்த வாட்சில் உள்ள சென்சார்ஸ்லாம் அதிநவீனமான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணி தயாரித்திருக்கக்கூடிய மிக ஹை லெவல் சென்சாருங்க. ஓகேங்களா? அதனால் இங்கே முக்கியமான ஒரு நோக்கம் என்னென்னா, சைனஸ் ரிதம், இந்த ஏட்ரியல் ஃபைப்ரிலேஷன் சொல்லுவாங்க. அந்த ரிதம் மாறுபாடு இருந்தால் அது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அது இருக்கிறத அது கண்டுபிடிக்கும் ஆக்சுவலாக. மற்றபடி ஹார்ட் அட்டாக் வர்றதையோ கார்டியாக் அரெஸ்ட் வர்றதோ அதை கண்டுபிடிக்காது ஆக்சுவலாக. அதெல்லாம் சடனாக வர, அது நமக்கு இன்டீரியராக போய் கன்வென்ஷனல் மெத்தட், மெடிக்கல் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது எப்படின்னா, அந்த ஏட்ரியல் ஃபைப்ரிலேஷன் சொல்லுவாங்க, அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். பாருங்கள், a convenient way to detect atrial fibrillation. This is not a diagnosis. Our proprietary algorithm has been tested in a clinical study. 98.7% sensitivity, 100% specificity. கிளியராக ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்குது. ஆனால் இது டயக்னோசிஸ் கிடையாது. நம்ம உடம்புலேருந்து வர சிக்னல்ஸ் சென்சார் உணர்ந்து, அந்த வாட்சில் உள்ள சென்சார் உணர்ந்து கொடுக்குற கரெக்டான அக்யூரேட் டேட்டா தான் இது. ஓகேங்களா? இருந்தாலும் இந்த இதை நம்ம டாக்டர்கிட்ட கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு தகுதியான ஒரு ரிப்போர்ட். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சயின்ஸ் டெக்னாலஜி முன்னேறி இருக்குன்னு. ஸ்மார்ட் வாட்சோட ஸ்லீப் ரெக்கார்டிங் ஆப்ஷனை காமிக்கிறேன். இந்த பிக்சல் 3 வாட்ச் ஃபோனோட கனெக்டாக இருக்கிறது இந்த வாட்ச் அப்படிங்கிற கூகுள் வாட்ச் அப்படிங்கிற சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் இந்த பிக்சல் 3 வாட்ச் ஹெல்த் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸோட அந்த பிளாட்ஃபார்மோட இன்டகிரேட்டாக இருக்கிறது இந்த ஃபிட்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காமிக்கிறேங்க, இந்த ஃபிட்பிட் அப்படிங்கிற இந்த ஆப்பு. இதை நான் உள்ளார போகிறேன். உள்ளார போய் பாருங்கள், நேற்று நான் தூங்கினது 6 hours. ஓகேங்களா? உள்ளார போகிறேன் நான். இங்கே பாருங்கள், 10-11 PM காலையில், அதாவது நைட்டு 10-11 PM 4:51 AM வரைக்கும் நான் தூங்கியிருக்கேன். சரிங்களா? தூங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10-11 4:53 வரைக்கும் என்னுடைய தூக்கம் எந்தெந்த லெவலில் இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருந்திருக்கேன், அவேக்னு போட்டுருக்கு பாருங்கள். எவ்வளோ நேரம், அந்த 6 to 7 மணி நேரத்தில் 40 நிமிஷம் முழிச்சிக்கிட்டே இருந்திருக்கேன். கிட்ட நடுவில் முழிச்சிக்கிட்டே இருப்போம்ல, படுத்த உடனே தூங்கி அந்த 7 மணி நேரமாக ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டேன். நடுவில் கொஞ்சம் நேரம் புரண்டு படுத்துட்டு இருப்போம், முழிச்சிட்டு இருந்திருப்போம். அதனால் 40 நிமிஷம் முழிச்சிட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெம்முன்னா என்னென்னா ரேப்பிட் ஐ மூமெண்ட். கண்ணை அதாவது ரொம்ப மேம்போக்கான தூக்கம். கண் இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டே இருக்கும். அந்த கனவுகள் வர்றதெல்லாம் அந்த ரெம் தூக்கத்தில் தான். ரேப்பிட் ஐ மூமெண்ட் அப்படிம்பாங்க. அது லைட் தூக்கத்தை விடவும் லைட்டான தூக்கம். ஓகேங்களா? அது 1 மணி நேரம் 28 நிமிஷம் அது என்னோடய தூக்கத்தில் இருந்திருக்கு. 40 நிமிஷம் முழிச்சிக்கிட்டு இருந்திருக்கேன்.
ஓகேங்களா? ஒரு மணி நேரம் 22 நிமிஷம் வந்து ரொம்ப ஹை லெவல் தூக்கம். அதுக்கப்புறம் லைட் ஸ்லீப்பு. நான் இவ்வளோ நேரம் 6 to 7 மணி நேரம் தூங்கியிருந்தாலும் அதில் பாதிக்கு மேலே லைட் ஸ்லீப்பாக தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 நிமிஷம் தூங்கியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். இது எல்லாமே லைட் ஸ்லீப்பு. இங்கே காமிக்கிறேன். இது எல்லாமே லைட் ஸ்லீப்பு. இது டீப் ஸ்லீப் ரொம்ப ஆழ்ந்து நான் தூக்கியிருக்கிறது 24 நிமிஷம் தான். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த ஸ்லீப்புக்குன்னு வந்து ஒரு ஸ்கோர் வந்து கொடுக்குது இந்த ஃபோன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 100க்கு எத்தனை மார்க்கு தூங்கியிருக்கேன், 100க்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம், பரவாயில்ல சுமாரான தூக்கமானு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் 74. இது ஒரு ஃபேர், பரவாயில்ல, நல்லா ஆவரேஜாக நல்லா தூங்கியிருக்கேன், ஓகே நாட் பேட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குது இது. சரி, ஓகேங்களா? அப்போ 6 மணி நேரம் 8 மணி நேரம் கோல்டு, அதில் 6 மணி நேரம் 6 சொச்சம் தூங்கியிருக்கேன் 7 மணி நேரத்துக்குள்ளார. அதில் முழிச்சிக்கிட்டு இருந்தது எல்லாம் சேர்த்து நெட் தூக்கம் இவ்வளோதாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக தூக்கத்தை வந்து டேட்டாவை பிச்சு போட்டு அழகாக டீட்டெயில் ஓரியன்டாக சின்ன டேட்டாவாக கொடுத்து எவ்வளவு இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குது பார்த்தீங்களா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எங்கே போயிட்டுருக்கு பாருங்கள். நார்மல் அனலாக் வாட்சஸ்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப அப்படியே பரபரப்பாக பாப்புலராக இருந்தது. இப்போ ஸ்மார்ட் வாட்ச் வந்ததுலேருந்து ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ், கால்ஸ் அட்டன் பண்ணுறது முதற்கொண்டு, இமெயில் மெசேஜஸ்ஸு, நார்மல் மெசேஜஸ், வாட்ஸ்அப் மெசேஜ், எல்லா விதமான மெசேஜுமே இப்போ வந்து நீங்கள் வந்து வாட்ச் மூலமாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபோனை கூட எடுக்க வேணாம். ஓகேங்களா? வாட்ச்லேயே அந்த நோட்டிஃபிகேஷன் தெரியும். அதுக்கப்புறம் ஃபிட்னஸ்க்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் பொதுவாகவே. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் Pixel 3 வாட்ச் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பேசிக்கான திங்ஸ்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த க்ரௌன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த க்ரௌனை ஒரு கிளிக் பண்ணால் இந்த இது வரும். ஆக்சுவலாக மெனுவை நீங்கள் அப்படியே பாருங்கள். மேலே அலாரம் வச்சுக்கலாம். கூகுள் அசிஸ்டண்ட், இந்த அசிஸ்டண்ட்டை கிளிக் பண்ணி நம்ம வாய்ஸ் மெசேஜ் பேசினா இது தேடு அப்படின்னு சொன்னால் அதை தேடி கொடுக்குங்க. கேலண்டர் வந்து நம்ம வந்து கேலண்டரில் கூகுள் கேலண்டரை அப்படியே டைரெக்டாக வந்து இது பண்ணோம். ஆக்சுவலாக சின்க்ரனைஸ் பண்ணோம். சரியா? அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ், கூகுளில் இது கூகுளுடைய வாட்ச். ஓகேங்களா? அப்போ கூகுளினுடைய வாட்சுங்கிறதுனால கூகுளில் நீங்கள் என்னெல்லாம் கான்டாக்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அது அப்படியே இதில் சின்க்ரனைஸ் ஆகிடுங்க. ஃபைண்ட் மை ஃபோன், இப்போ என்னோடய ஃபோனும் இதுவும் ஃபிட்பிட் ஆப் மூலமாக சின்க்ரனைஸ் ஆகிருக்கு. எப்படி சாம்சங் கேலக்ஸிக்கு வந்து சாம்சங் ஹெல்த் ஆப் மூலமாக ஹெல்த் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸுக்கு உள்ள பிளாட்ஃபார்மாக சின்க்ரனைஸ் ஆகுமோ, கூகுளை பொறுத்த வரைக்கும் ஃபிட்பிட். ஓகேங்களா? ஃபிட்பிட் மூலமாக கனெக்ட் ஆகுது. அப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் கூகுள் வாட்ச் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது அந்த வாட்சை ஃபோனோட இணைக்கிறதுக்கு ப்ளூடூத் மூலமாக. அப்போ இணைச்சிட்டு இருக்கிறப்போ ஃபோனை நீங்கள் மறந்துட்டீங்க, வேறு எங்கேயாவது இருக்குன்னா ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் ஃபோன் வந்து சவுண்ட் பண்ண ரிங் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இசிஜிலாம் எவ்வளோ கஷ்டமான ப்ராசஸ்ஸு. ஆனால் பாருங்கள், நான் இசிஜி கிளிக் பண்ணிவிட்டு கையை இங்கே வச்சுட்டேன்னா அப்படியே பாருங்கள் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். 30 செகண்டு இந்த விரலை நான் க்ரௌண்ட்லேயே வச்சுக்கிட்டதுன்னா இசிஜி ரெக்கார்ட் பண்ணுது பாருங்கள். எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸு. இது வந்து ஹெல்த் ஆர்கனைசேஷன், யூஎஸில் உள்ள ஹெல்த் ஆர்கனைசேஷனால் அங்கீகரிக்கப்பட்டது. அதுக்காக நீங்கள் 100% டேட்டா அக்யூரஸின்னு பார்க்கக்கூடாது. ஆனால் ஏதாவது ஏட்ரியல் ஃபைப்ரிலேஷன் சொல்லுவாங்க, அந்த ஹார்ட்டில் உள்ள முக்கியமான அந்த குறைபாடு இருந்ததுன்னா இதில் தெரிஞ்சிடும். டாக்டர்டையும் காமிக்கலாம். இந்த ரிப்போர்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ஆக்சுவலாக. சரிங்களா? டேட்டா கலெக்டட்னு வந்துருச்சிங்களா? அனலைஸ் பண்ணுது பார்த்தீங்களா? நார்மல் சைனஸ் ரிதம்னு போட்டிருக்கு பாருங்கள். யுவர் ஹார்ட் ரிதம் அப்பியர்ஸ் நார்மல். இஃப் யூ ஆர் நாட் ஃபீலிங் வெல் யூ ஷுட் டாக் டு யுவர் டாக்டர். டோன்ட் சேஞ்ச் யுவர் மெடிக்கேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ரிசல்ட். இது மிக முக்கியமான ஒரு இண்டிகேஷனுங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? டன். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணால் இந்த சைடு போய்டும் உங்களுக்கு. இருங்க. ஓகே, சரிங்களா? திருப்பியும் மெனுவுக்கு போவோம். இசிஜி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிட்பிட் எக்ஸசைஸ். நீங்கள் இந்த எக்ஸசைஸ் உள்ளார போனீங்கன்னா உள்ளுக்குள்ளார நீங்கள் ரன் பண்ணலாம், ஹைக் பண்ணலாம், சைக்கிள் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வாட்ச் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வாட்சை கையில் கட்டிக்கிட்டு எந்த விதமான எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும், ஹெல்த் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் அதை ரெக்கார்ட் பண்ணால் ரொம்ப துல்லியமான ஒரு ரெக்கார்டிங். மற்ற ஸ்மார்ட் வாட்சை கம்பேர் பண்ணுறப்போ Pixel 3 வாட்ச் ரொம்ப துல்லியமாக. நான் அதையும் பார்த்துட்டேன். ஹார்ட் ரேட் பார்க்கலாங்க. அது மிக முக்கியமானது வந்து இந்த காமிக்கிறேன் பாருங்களேன்.
இங்கே பாருங்கள், என்னுடைய ஹார்ட் ரேட்டு கரண்ட்லி 88. ஓகேங்களா, 88. இது நான் கிளிக் பண்ணி உள்ளார போனோன்னா கிளிக் இருங்க, சரியாக கிளிக் பண்ண நினைக்கிறேன். இது கிளிக் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய இது 60லேருந்து 111 வரைக்கும் இருக்குது. ஏன்னா வேகமாக நடக்கிறப்ப ஓடுறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கூட இருக்கும். ஐடில் ஸ்டேஜில் 60 இருக்குது. ஓகேங்களா, கீழே அதை நீங்கள் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வாரத்துக்கு எவ்வளவு கிராஃப்லாம் காமிக்கும், ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு. சரிங்களா, திருப்பியும் வாங்க. ஹார்ட் ரேட்டு, அதுக்கப்புறம் இசிஜி, இந்த மாதிரி எக்ஸசைஸு, அப்புறம் ரிலாக்ஸ், மூச்சு பயிற்சி, ஃபிட்பிட் டுடே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வாங்க. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குங்க. ஸ்டெப்ஸு, நீங்கள் டெய்லி நடக்கிறப்ப வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இன்றைக்கி பாருங்கள் 2821 ஸ்டெப்ஸ் நான் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. சரிங்களா, இந்த க்ரௌனை வந்து நான் மேலேயும் கீழே போனால் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு உதவுது இந்த க்ரௌனு. அதே மாதிரி இல்லாட்டி டச் ஸ்க்ரீனாக இருக்குது இந்த ஃபோனில். சரிங்களா, இதை கிளிக் பண்ணி உள்ளார போனீங்கன்னா எத்தனை ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லுது. திருப்பி இங்கே வந்துருந்தீங்கன்னா அதுக்கும் கீழே வாங்க. எத்தனை ஃப்ளோரு, எத்தனை மாடிப்படி, எத்தனை ஏறிருக்கேன். டோட்டலாக இந்த 2000 சொச்சம் ஸ்டெப்ஸ் வந்து 1.2 மைல்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கேலரிஸ் பர்ன்டு, இந்த ஸ்டெப்ஸில் எத்தனை கேலரிஸ் நான் எரிச்சிருக்கேன், நம்ம உடம்புல மெட்டபாலிசம் எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ எக்ஸசைஸு, ஹார்ட் ரேட்டு 86 பீட்ஸ் பெர் மினிட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவ்வளவு இன்ஃபர்மேஷன், பிளட் ஆக்சிஜன் லெவல் வரைக்கும் பாருங்க. பிளட் ஆக்சிஜன் லெவல் வந்து நான் தூங்குறப்போ வாட்சை கட்டிக்கிட்டு தூங்கினோன்னா நம்ம தூக்கத்தை சூப்பராக ரெக்கார்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக. அதையும் காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு, ஸ்லீப்பை வந்து எப்படி அது பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் காமிக்கிறேன். இந்த பாருங்கள், வென் டு ஸ்லீப், பாடி ரெஸ்பான்சஸ். ஓகேங்களா, இவ்வளவு விஷயங்களை கொடுக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா, அது எப்படி உங்களுக்கு இந்த ஸ்லீப்பை இன்னும் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிளட் ஆக்சிஜன் உள்ளார போச்சுன்னா டுடே 93%. ஓகேங்களா, ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுங்க. உங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் வந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளவும் ஒரு சின்ன இதனுடைய எடை வந்து ஜஸ்ட் ஒரு 30 கிராம்ஸ், அவ்வளோதான், 30+ கிராம்ஸு. ஆனால் எவ்வளவு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது, எவ்வளவு ஈஸியாகிடுது வாழ்க்கையை. கூகுள் வேலெட், இது பாருங்கள், உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை வந்து இதில் நீங்கள் வச்சுக்கிட்டு NFC, நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. உங்கள் வேலெட் வந்து உங்களுடைய கார்டை வந்து வயர்லெஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வாட்சை ஜஸ்ட்டு NFC ரீடருக்கு பக்கத்தில் கொண்டு போய் காமிச்சிங்கன்னா பே பண்ணிடலாம் ஆக்சுவலாக. சரிங்களா, அது கூகுள் வேலெட் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வாங்க, மேப்ஸ் இருக்குது, கூகுள் மேப்ஸு, மீடியா கண்ட்ரோல்ஸ், மெசேஜஸ்ஸு, பர்சனல் சேஃப்டி. இதில் தான் வந்து மிக முக்கியமான ஒரு இது இப்போ இந்த கண்ட்ரியில், இந்த வாட்சில் உள்ள முக்கியமான அம்சம். பட் UAEயில் இப்போ அது அவைலபிள் இல்லை. ஃபால் ப்ரொடெக்ஷன், யாராச்சும் வேகமாக உழ போகிறாங்க, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டு துரதிருஷ்டவசமாக விபரீதமாக நடந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அசைவே இல்லை அப்படின்னா இந்த வாட்ச் ஆட்டோமேட்டிக்காக SOS கால் பண்ணிவிடுங்க. எமர்ஜென்சி கான்டாக்ட் சொல்லிவிட்டு, இப்போ நான் இதில் 2 எமர்ஜென்சி கான்டாக்ட் வச்சுருக்கேன். இப்போ நான் கீழே ஏதாச்சும் விழுந்து அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா எந்த விதமான காலம் இல்லை, அதுக்கப்புறம் உடம்புல பல்ஸ் இல்லை, வாட்ச் வந்து இந்த பல்ஸை உணரலைன்னா இம்மீடியட்டாக நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த எமர்ஜென்சி கான்டாக்ட்டுக்கு கால் பண்ணி விட்றோம், இந்த லொக்கேஷனோட சேர்த்து. உயிர் காக்கும் ஒரு குட்டிக்கோண்டு சின்ன ஒரு டிவைஸ் எவ்வளவு ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட உதவியால் வாழ்க்கையை நம்ம உயிரியை காப்பாற்றுது பார்த்தீங்களா. இப்போ பிக்சல் சப்போர்ட்டட் கண்ட்ரீஸில் மட்டும்தான் இது அவைலபிள், இந்த ஃபால் ப்ரொடெக்ஷனு. இப்போ UAE வந்து இல்லை, UAEயில் இப்போதைக்கு இல்லை. ஃபோன் வந்தால் கால் அட்டன் பண்ணலாம், ப்ளே ஸ்டோர் இருக்குது, நம்ம பேசினதை ரெக்கார்ட் பண்ணலாம். கால் வந்து அவ்வளோ துல்லியமாக இருக்குங்க காலில், இந்த வாட்ச்லேயே கால் பேசலாம் ஆக்சுவலாக. ஓகேங்களா, செட்டிங்ஸு, டைமரு, டார்ச் லைட்டு, வெதரு, யூடியூப் மியூசிக், இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. சரிங்களா, இது மட்டும் இல்லை, நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸில் உள்ளார போனீங்கன்னா இங்கே பாருங்கள், லொக்கேஷன்னு, மேலே இந்த வருமா கனெக்டிவிட்டி, டிஸ்பிளே, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக பேட்ரி வரும். ஓகேங்களா, அற்புதமான ஒரு டிவைஸு. அதாவது இது நீங்கள் கையில் கட்டியிருந்தீங்கன்னா இன்னும் 2 ஆள் உங்களுக்கு கூட இருக்கிற மாதிரி, அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனு, அந்தளவுக்கு ஹெல்த் ரிலேட்டட் ஐட்டம்ஸு. ஓகேங்களா, சவுண்டு, வைப்ரேஷன், இங்கே பாருங்கள், பேட்டரி லைஃபு இப்போ 63% இருக்குது. இப்போ நான் நைட்டு கட்டிக்கிட்டே தூங்க போகிறேன், அப்போ தான் என்னோடய ஸ்லீப்பை ரெக்கார்ட் பண்ணது. சரிங்களா, ஸ்லீப்பை ரெக்கார்ட் பண்ணால் அது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த முடிவில் வந்து இந்த ஸ்லீப்பை ரெக்கார்ட் பண்ண அந்த பேஜை நான் உங்களுக்கு காமிச்சு அதையும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நான். அதாவது இந்த வீடியோட எண்டில் அதையும் போடுறேன் பாருங்கள். சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சி, அக்சசிபிலிட்டி, செக்யூரிட்டி சிஸ்டம், இவ்வளவு இருக்குங்க. இதெல்லாம் ஹை லெவலில் நான் சொல்கிறது. இதுக்கு முன்னாடி வாட்ச் ஃபேஸு,
ஸ்மார்ட் வாட்சஸில் உள்ள மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு வாட்ச் ஃபேஸ் வச்சுக்கிட்டா நீங்கள் வேறு வாட்ச் கட்டிக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் எத்தனை வாட்ச் ஃபேஸ் பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ண பார்க்குறதுக்கு எவ்வளோ அப்பீலிங்காக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? மேலே பாருங்கள் டேட்டு, கீழே டைமு, அதுக்கும் கீழே கேலண்டரு, இங்கே பாருங்கள் செகண்டோடு உள்ளது, கீழே பாருங்கள் ஸ்டெப்ஸ் இருக்குது. சரியா? எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கோம், டோட்டல் டேஷ்போர்டே ஒரு வாட்ச் ஃபேஸில் வந்துடுது பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான வாட்ச் ஃபேஸு. இன்னும் அதிகமாக வேணுன்னா ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸ் இருக்கிற வாட்ச் ஃபேஸ்லாம் பாருங்கள். சரி கீழே தள்ளணும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள் ஏகப்பட்டது இருக்குங்க. எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம வச்சுக்கலாம். அப்போது ஒவ்வொரு நாளும் ஒரு இது உங்களுக்கு உண்டாக்கும், ஒரு வாட்ச் கட்டியிருக்கிற உணர்வை உண்டாக்கும். இப்போ ஸ்மார்ட் வாட்செலாம் வந்துங்க ரொம்ப இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சை கட்டி நார்மல் அனலாக் வாட்சை கட்டி என்னால் இருக்க முடியல. என்ன காரணம்னா, இது பாருங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. நார்மலாக இப்படி அழுத்துறப்போ இவ்வளோ கிளியராக இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது வேணாம் அப்படின்னு சொன்னால் நார்மலாக உள்ளப்போ பார்க்குறதுக்கு இந்த மினிமல் இன்ஃபர்மேஷன் தெரியும். இதுவும் வேணான்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்யும். எனக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கிறது பிடிக்கும். இப்போது அனலாக் வாட்சை கட்டி இந்த ஸ்மார்ட் வாட்சை கட்டி இதுக்கு நான் வந்து ஐ காட் யூஸ் டு இட், ஃபெமிலியரைஸ்டு வித் இட், அக்கஸ்டம்டு டு இட். அதனால் எந்த இமெயில் மெசேஜ் எந்த கால் வந்தாலுமே கையை தூக்கி தான் பார்க்க தோணுது. எவ்வளோ ஃபோன் எடுக்க மனசு வரல, பாடி டியூன் ஆகிடுச்சு. அப்போ அனலாக்லாம் வாட்ச் கட்டிட்டு வந்தால் டென்ஷன் ஆகிடுது, கட்டிட்டு அதை கட்டலனா. அதனால் ஸ்மார்ட் வாட்சே பழகி போயிடுச்சு, வாழ்க்கையே ஸ்மார்ட் ஆகிட்டு வருது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம வாழ்க்கையை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மார்ட்டாக மாற்றிடுச்சு. எங்கே போகணும்னு தெரிலங்க, அந்தளவுக்கு ஒரு நுணுக்கமான விஷயங்கள். இதுலேயே நிறைய ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. R&D பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் ரிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ வாட்ச் 2ல் இந்த பிக்சல் வாட்ச் 3, பிக்சல் 3 வாட்ச் இதுக்கு முன்னாடி பிக்சல் 2, அதில் உள்ள குறைகளை நிறைய நிவர்த்தி பண்ணி பிக்சல் 3 அடுத்தடுத்த வெர்ஷன் வர்றப்போ வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கு. இந்த ஆப்பிள் சாம்சங்க்கு பதிலாக இந்த பிக்சல் கூகுளும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இது வந்து இப்போ வேர்ல்டுலேயேங்க ரொம்ப ஃபேமஸான வாட்சுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வாட்ச் எடுத்தால் இது வந்து 3வது 4வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு இடம்னா ஆப்பிள் அல்ட்ரா, 2வது அடுத்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாம்சங் அல்ட்ரா வருது, சாம்சங் கேலக்ஸி அல்ட்ரா வாட்ச். அப்புறம் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 7, வாட்ச் 6. அதுக்கப்புறம் பார்த்தா பிக்சல், அதாவது கூகுளை விட பிக்சல் 3, இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இதுதாங்க உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்சை பற்றி பொதுவாக உங்களுக்கு ஒரு தகவல். ப்ளஸ் இந்த வாட்சினுடைய உள்ளுக்குள்ளார உள்ள சிறப்பம்சங்கள். இது பெரும்பாலான விஷயங்கள் இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஸ்மார்ட் வாட்சில் இருக்குது. பட் ஒரு சில விஷயங்கள் இந்த த ஃபால் ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கே உரித்தான அதே ஒரு தனித்துவமான ஒரு அம்சங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோவில் கூடிய சீக்கிரம் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். பீஸ்.